சிஎஸ்கேனா கம்பேக் சூப்பர் கிங்ஸ் கிடையாது, கோ பேக் சூப்பர் கிங்ஸ் தான். இன்னைக்கு ஒரு உண்மை ரிவீல் பண்ணிடுறேன். எல்லாம் சொல்லக்கூடாது. எல்லா இன்னிங்ஸ் அவர் தோனி மாதிரியே வந்து ஸ்லோவா ரிபீல் பண்ணிடுவார் அவரு. 15 வயசு பையன் 15 பாலுக்கு 50 ரன் அடிக்கிறான். என்ன ருத்ராஜ் கைக்வாட் என்ன பண்றாரு? என்ன பிராஜி, நான் சேவியர் ஏன் நினைக்கிறேன்? நீ சேவியர்லாம் கிடையாது. நீ எப்ப சேவியர்? போன காரணம் இதுதான். 5 கப்பு ஆணவத்துல ஆடினாங்க, காணாம போயிட்டாங்க, அவ்வளவுதான். இப்ப ரஜத் பட்டிதர் இவங்க டீமையும் சரி, மும்பையும் சரி, பஞ்சாப் எல்லாத்தையும் தூக்கி ஒரு பாக்கெட்ல சொருகி வச்சுருக்காரு. இவங்க அதுல இருந்து வெளியே வரவே முடியாது. ஆல்ரெடி 3 வருஷம் காணாமே போயிட்டாங்க பிளே ஆஃப்ல இருந்து. இதுக்கு அப்புறமும் வராது. ஆல்தான் இப்பதான் வெளியே வந்திருக்காங்க கிணத்துல இருந்து மேல வந்து 2 வருஷம். ஆமா, இப்ப 2 வருஷத்துக்கு நாங்க விட்டோம் வெளியே. ஏன்னா கப்படி ஏமாந்தாங்களே, 2 வருஷமா கப்படி ஏமாந்தாங்க, சட்டி விட்டோம். கப் அடிக்கணும் என்ன ப்ரோ பண்ண போறீங்க? அதான் சொல்லியிருக்கேன், ஓபன் சேலஞ்ச் மொட்டை. சிஎஸ்கே ஃபேன் சொல்லுவானுங்க ஆர்சிபி எல்லாம் கப்பே அடிக்காது, ஏன்னா ஒரு சேலஞ்ச் கொடுக்க வர மாட்டாங்க. பயந்தாங்கொழி பேசுறாங்க. அப்ப எதுக்கு பேசுறானுங்க அப்படின்னு தெரியல. சோ அவனுங்களுக்கு வந்து நம்பிக்கையே கிடையாது. இப்ப எனக்கு நம்பிக்கை இருக்கு, என் டீம் ஜெயிக்கும், தோத்துருச்சுன்னா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன் அப்படின்னு. இவங்களை அடிக்க வேணா சொல்ல மாட்டானுங்க. ஆல்ரெடி என்ன பண்ணானுங்க, 3 மேட்ச் ஜெயிச்சோன்னா கம்பேக் நானுங்க. கப்பு எங்களுக்கு தானே, கப்பும் கிடையாது. சிஎஸ்கேனா கம்பேக் சூப்பர் கிங்ஸ் கிடையாது, கோ பேக் சூப்பர் கிங்ஸ் தான். ஆண்ட பரம்பரை என்ன பண்ணானுங்க, வன்மத்தை கக்குனானுங்க. நான் தான்டா பெரிய இவன் நானுங்க. அந்த இவன் இருக்கிறதான் போயிட்டானுங்க. அவ்வளவுதான். 3 சீசன் 3 வருஷம் அவ்வளவுதான் போயிட்டானுங்க வெளியே. கோச்சிங் ஸ்டாஃப் எல்லாமே சேஞ்ச் பண்ணணும். அப்பதான் உருப்படும். சர்ஃப்ராஸ் கான் எந்த தப்புமே பண்ணல. ஆனா நல்ல ஃபீல்டிங் பண்றான், நல்லா அடிச்சான், நல்லா இது பண்றான். ஆனா அவனுக்கு சும்மா பேச அவராதான் வந்து கடைசி நேரத்துல அந்த பவர் பிளேல, கடைசி பவர் பிளேல அடிக்கவே முடிய மாட்டேங்குது. எல்லா T20 ஃபார்மட்ல வேற மாதிரி மாறிடுச்சு. ஆனா இப்ப வந்து இவங்க வந்து இன்னும் பழைய இதுல அப்படியேதான் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் முன்னேறவே இல்ல. அது இன்னும் அவன் லாஸ்ட் 5 ஓவர்ல 70-100 ரன் அடிச்சிட்டு இருக்கான். அவங்க வந்து 40 ரன் அப்படி அடிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் இந்த இதுல வந்து 200 வந்திருக்கணும். 200 வந்தா கண்டிப்பா ஜெயிச்சிருப்போம். ஆனா 200 வரல. 180 ஃபுல்லா வந்து பேட்ஸ்மேனாலதான் பிரச்சனை. தண்ணி குடுக்குறோம். தண்ணி வாங்கி குடிச்சதுக்கு இந்த ஊருக்காரங்க தண்ணி குத்தலாம். தோனி ரசிகரா உக்ரமா பேசினா கட் பண்ணிடுவாங்க. கட்டு பண்ண விட்டாரு. தோனி காமி இப்ப கட் பண்ணால போட்டா போட அது கிராவல் ஆத்தி. நான் ஃபேமஸ் சொன்ன பேசல. தோனி தள்ள தோனி கோசம் கட் பண்ணி எனக்கு கவலையே இல்ல. பேசல அருமை நேரம் காமிச்சல. கொஞ்சம் ஃப்ரீயா நின்னு ஜாலியா பேசலாம். ஃப்ரீயா நின்னு ஜாலியா பேசலாம். தோத்த ஆதங்கத்தை கத்திட்டு விடுங்க. தோத்த ஆதங்கத்தை பேசு. என்ன சொன்னா விராட் கோலி அங்க ஓடிடுங்க. இதுதான் நான் விராட் கோலி ஃபேன் ஆதாங்க கீழ விழ சொன்னா. ஓகே நல்லா கீழ விழ. என்ன நீ போய் கீழ விழ. நீ பேச. நீ தோத்த மனவல திருப்பி கீழ விழ. கப்படி இதுதான் தேவையில்லாத டாக்டிக். நீங்க பேசு. ஐயா இவர ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு ஒரு உண்மை ரிவீல் பண்ணிடுறேன். எல்லாம் சொல்லக்கூடாது. கருப்பன் ஆர்ஜே பால் ஆக்கி நான் சத்தியம் வாங்குறாரு. சத்தியம் எம்ஐ ஃபேன் தானே. என்னன்னா அங்க
ராஜ் பிரியாணி எப்படி அங்க ஒரு ஸ்பையா இருக்காரோ இங்க நான் ஒரு ஸ்பையா சச்சினா கோலியா நல்ல கிரிக்கெட்டர் பாத்தீங்கன்னா சச்சினுக்கு அடுத்தது ப்ரோ சிஎஸ்கே சோத்ததுக்கு மெயின் கேட்ச் வின்ஸ் மேட்ச் வின் ஓகேங்களா. கேட்சஸ் மிஸ் பண்ணாங்க இன்னைக்கு. ஆண்ட்ரி கிளாசன் ஒரு நல்ல ஒரு காட்டன் பால் கொடுத்தாரு அகில் ஹுசேனுக்கு. அதை கரெக்டா கேரி பண்ணியிருந்தாருன்னா மேபி அவர் ஃபர்ஸ்டே விக்கெட் எடுத்திருந்தாங்கன்னா அவங்களால இன்னைக்கு சேஸ் பண்ணிருக்கவே முடியாது ஓகேங்களா. கேட்சஸ் மின் மேட்சஸ் இன்னைக்கு அகில் ஹுசேன் ஒரு கேட்ச் மிஸ் பண்ணிட்டாரு, அதை மேட்சே மிஸ் பண்ணிட்டாரு இன்னைக்கு. அதுதான் ஒரு மெயினான டிராப் அவுட் இன்னைக்கு மேட்சஸ். அதே மாதிரி சிவம் துபே ரொம்ப இது ஆக்சுவலா டோனி இருக்கும் போது சிவம் துபேவெல்லாம் கடைசியா தான், அதாவது ஃபீல்டிங்ல வச்சிருக்க மாட்டாரு, இம்பாக்ட் அப்படிதான் உள்ள வந்தாருன்னா அடி லாஸ்ட் பால் 6 அடி இருக்கிற வரைக்கும் ஸ்பின்னர்ஸ் ஸ்டாக்கு தான் சொல்லுவாரு, அதுக்கு தான் வச்சிருந்தாரு சிவம் துபேவை. இப்போ வந்து ஃபீல்டிங் வச்சு அவர் ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. ஆனா அவரோட பாடி வெயிட்டுக்கு அவரால் ஃபீல்டிங் பண்ண கஷ்டம் ஓகேங்களா. அவர் 6 feet above இருக்காரு, பாடி 100+ இருக்காரு ஓகேங்களா. அவரால் அதாவது ஒரு நூர் அஹ்மத் பண்ற ஃபீல்டிங்கோ இல்ல டெவால் பிரேவிஸ் பண்ற ஃபீல்டிங்கோ அவரால் எதிர்பார்க்க முடியாது, நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது ஓகேங்களா. கார்த்திக் சர்மா வச்சிருந்து சொன்ன மாதிரி அவர் என்ன ப்ரொஃபஷனலி அவர் கீப்பர். கார்த்திக் சர்மா நல்ல பாலை கேரி பண்ணுவார், நல்ல ஒரு டைவ் அடிக்கிற ஒரு கெப்பாசிட்டி உள்ள. இதெல்லாம் வந்து நீங்க அதாவது கார்த்திக் சர்மா பதில் நீங்க சிவம் துபே நீங்க இம்பாக்டா வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு மேட்ச் கொஞ்சம் நல்லா போயிருக்கும். பிளஸ் கேட்சஸ் எடுத்திருப்பாங்க. கேட்சஸ் இந்த மேட்சஸ் இன்னைக்கு அந்த கேட்சஸ் விட்டதுனால மேட்சை விட்டோம். ஓபன் பண்ணி சாப்பிட்டு ப்ரோ. அப்படி கை 16 வருஷமா சாப்பிட்டு ஒரு வருஷம் எல்லாம் மாறி 90 வருஷம் 5 கப் அடிக்கணும் 90 வருஷம் அவனுங்க கப் அடிச்சா மொட்டை அடிச்சுக்கிறேன்னு சொல்றாங்க. நான் மொட்டை அடிச்சுக்கிறேன், கப் அடிச்சு அடிக்க சொல்லுங்க. இந்த வருஷம் நம்ம போலனா எந்த டீம் ப்ரோ போனோம்? பஞ்சாப் தான் போகணும். பஞ்சாப் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. இல்ல பஞ்சாப் உண்மையா நல்லா பண்றாங்க. பிரியான்ஸ் ஆயார்லாம் செம்மையா பிரியான்ஸ் ஆரியா நல்லா பாடுறாங்க. அது தொடர்ந்து மேட்ச் தோக்குறாங்க. அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. நம்ம கூட தான் ஒரு சீசன் ஃபுல்லா ஸ்டார்டிங்ல எல்லாமே ஆடினாங்க. இந்த வருஷம் நான் கொஞ்சம் நல்லா இது போனாங்க. உண்மையா இந்த வாட்டி சொல்ல முடியாதா, எதிர்பார்க்காதது ஒரே டீம் ஜிடி. நம்ம எதிரே பார்க்கல, திடீர்னு தொடர்ந்து அடிச்சாங்க. அடிப்பாங்க சொல்ல முடியாது, யார வேணா அடிக்கலாம். ஆர்சிபி கூட அடிப்பாங்க டேபிள் டாப்ல. ஆனா ஆர்சிபி தானே இருக்காங்க கண்டிப்பா. அதான் ப்ரோ நான் சொன்னதான் ஒரே தான், கேட்சஸ் வின் மேட்சஸ். அவங்க ஒரு டிராப் கூட நல்ல இல்ல, எவ்வளவு கஷ்டப்பட்டு ஃபீல்டிங் பண்றாங்க. நான் எனக்கு ஆர்சிபி பிடிக்கல. ஆர்சிபி நல்ல டீம் தான், இல்லைன்னு சொல்ல. ஃபீல்டிங் சூப்பரா பண்றாங்க. அதே மாதிரி நேற்று அவங்க கேப்டன் இல்ல, அது பதில் வெங்கடேஷ் ஐயர் வந்து சம்மட்டி அடிக்கிறார். அந்த ஸ்லாட்ல வந்து அடிக்கிறார் ஓகேங்களா. நீங்க கேகேஆர்ல இருக்கும் போது அவரு 1 down 2 down பேட்ஸ்மேன், அவரோட தூயில் வந்து 4 down 5th down இறக்கும் போதும் அந்த டைம்ல அடிக்கிறார். கடைசியில 18th ஒரு மேட்ச் வந்து ஆடினாரு, அப்பயும் அடிக்கிறார். அவர் எந்த ஸ்டார்ட் கொடுத்தாலும் ஆடுறாரு ஓகேங்களா. அவர் வந்து அதாவது அவர் மைண்ட் செட் எப்படி மாத்திட்டாங்கன்னா, எந்த ஸ்லாட் கொடுத்தாலும் நான் அடிப்பேன் அந்த மைண்ட் செட் கொண்டு வந்துட்டாரு. அது மாதிரி இப்போ போட்ட பால் எல்லாமே அடிச்சாரு. அவர்லாம் 50 அடிப்பாருன்னு அவரே நினைச்சு பார்த்துருக்க மாட்டாரு.
அன்னைக்கு சம்மடி அடிச்சாரு. அதான் அந்த மாதிரி அடிச்சதுனால தான் வின் பண்ணாங்க. ப்ரோ ஒண்ணு பேச ப்ரோ. ஏன் ப்ரோ? ப்ரோ ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ப்ரோ. ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ப்ரோ. கம்போஜ் தூபேலாம் எதுக்கு டீம்ல இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சிஎஸ்கே. நான் அபிஷியலா சிஎஸ்கே ஃபேன் ரிட்டையர் ஆக போறேன். ஏன் ப்ரோ இந்த மேட்ச் யாரால தோத்துச்சுன்னு நினைக்கிறீங்க? கம்போஜ் அவன் போன மேட்சே பவுலிங் பார்த்தீங்கன்னா செம்ம ரன் கொடுத்தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூபே ஒரு கேட்ச் முக்கியமான கேட்ச் ட்ராப் பண்ணாங்க. அப்புறம் கைக்குவார் கேப்டன் அவர் வந்து என்ன இன்னிங்ஸ் ஆறாரு. ஒரு மஸ்ட் வின் கேம்ல வந்து ஒரு கொஞ்சம் ஆக்சிலேட் பண்ணி ஆடுவோம். அது ஒரு சென்ஸே கிடையாது அவரு. எல்லா இன்னிங்ஸ் அவர் தோனி மாதிரியே வந்து ஸ்லோவா ரிபீல் பண்ணிடுவார் அவரு. ஸோ அது வந்து ரொம்ப ஒஸ்ட் ப்ரோ. சிஎஸ்கே தோத்தது இன்னும் கொஞ்சம் பவுலிங் பெட்டரா பண்ணிருக்கலாம், சேஸ் பண்ணி ஜெயிச்சிருக்கலாம், வின் பண்ணிருக்கலாம். ஓகே, கண்டிப்பா பவர் பிளேல நல்லா ரன் அடிக்கும் போது ஜெயிச்சிருக்கும்னு நினைச்சிருப்பீங்களா? நாங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம் சிஎஸ்கே வின் பண்ணணும்னு நினைச்சோம் லாஸ்ட் மேட்ச் வேற. பட் இட்ஸ் ஓகே, தோனியை பார்த்ததுல செம்ம ஹாப்பியா இருக்கும். தோத்தலும் 2020 கம்பா குத்தி வருவோம். எங்களுக்கு 5 கப்பு இது இல்லை, அதான் போதும். திருப்பி பேசுறது சொல்லி தப்பா நினைச்சுக்காதீங்க, ரொம்ப பேசுறாங்க. ஓகே, எங்களுக்கு வந்து அத்தை மேட்ச் சொல்லி தலையை ஏமாத்திட்டாங்க. அவர் வந்தாரு, அவர் வந்தாலே எங்களுக்கு போதும். ஒரு டிக்கெட் இருந்தாலும் 1 கோடி ரூபாய் இருந்தாலும் அவர் கொசை பார்ப்போம். வந்தாரு, வெடியில வச்சு பாத்தீங்களே, திருவிழா தான் எங்களுக்கு அவர் வந்தாலே. அதை வச்சு கம்பா குத்து நாங்கள் வருவோம். ஆனா 14 ஓவர் வரையும் நல்லா போய் நிச்சு. அதுக்கப்புறம் நல்ல கேட்ச் எடுத்து விட்டாங்களே தெரியல. ரொம்ப மிஸ் பண்றேன். ஜடேஜா, ரெய்னா, ஃபார் டூ பிளேசி எல்லாரும் ரொம்ப மிஸ் பண்றேன். ராவெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றேன். ஃபீல்டிங்ல அவங்க இன்னும் 4 கேட்ச் எதுக்கு விட்டாங்க. ஓப்பனிங் நல்லா ஆட்டுக்கலாம். 2020 நல்ல ஆப்ஷன் நல்லா எடுத்து நாங்கள் கப்படி அதை ட்ரை பண்ணோம். 2027 ஆனா ஆசிஃபன் ரொம்ப பேசுறாங்க. 2வது கப்புலாம் அடிக்க மாட்டாங்க. ஆசிஃபனே நீங்க 2வது கப்புக்கு விரும்பாதீங்க, உங்களுக்கு லாலிபப்பு தான் இதான் சொல்லுவேன். அவங்க லாலிபப்பு தான் இப்போ வாயில இதான் சொல்லுவேன். அச்சா ஆடிக்கிட்டோம், அடிக்கிட்டோம். பஞ்சாப் அச்சா ஆச்சுட்டோம். SRH, GT, ராஜஸ்தான் விளையாடிட்டேன். பேசினாலா பஞ்சாப் அடிக்கு ஆசிஃப் குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஆனால் கப் அடிக்க மாட்டாங்க. அச்சானா மட்டும் ஆச்சு 2026. நான் ஒரு 4:30 மணிக்கு வந்தேன். உண்மையா நல்ல என்டர்டைன்மெண்டா போச்சு, சூப்பரா இருந்தது. ஓகே, தோத்ததுக்கு என்ன ப்ரோ காரணம்? ப்ரோ தோத்ததுக்கு என்ன காரணம்? யாருமே காரணம் ப்ரோ, ஆண்டவன் தான். இந்த டீம் வச்சு இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம் பிரதர். வில் ட்ரை நெக்ஸ்ட் டைம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தோனிக்காக வந்தோம், தோனியை பார்த்துட்டோம். ரொம்ப நல்ல மேட்ச். பட் இந்த டீம் வச்சுட்டு இவ்வளவுதான் ஆட முடியும்னு நினைக்கிறேன் நான். ஓகே, பெட்டரா ஆடி இருக்கலாம். பட் இன்னொரு 20 ரன்ஸ் அடிச்சிருந்தா கொஞ்சம் டஃபா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் நல்ல மேட்ச். எப்படி தோத்துட்டு போய் கிடக்குறாங்க பாத்தியா. இதுக்கு தான் நாங்க வந்தோம். அங்க ஆர்சிபில எப்படி ஒரு ஸ்பையா ராஜ் பிரியன் இருக்கிறாரோ, அதே போல இந்த சிஎஸ்கேல நாங்க ஒரு ஸ்பையா இங்க சுத்தி நிக்கிறோம். இவங்க தோத்து இங்க துக்கத்தோட போறாங்க பாத்தியா. அது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம், ஆனந்தத்தை கொடுக்கும். ஏன்னா 17 வருஷத்துல லோலு பட்டு லொங்க அடிச்சு எவ்வளவு லோதனை தெரியுமா. இதே போன சேப்பாக்கத்துல மேட்ச் பார்க்க வந்தேன். என்னம்மா சொன்னேன், 2026 சிஎம் விஜய் அண்ணா உட்காருவாரு, இந்த ஆர்சிபி கப் அடிக்கும் சொன்னேன் தலைவா. அதே போல சிங்கம் காட்டுக்குள்ள நுழைஞ்சிச்சு. 2026 முதல் படி எடுத்து நம்ம தான் வச்சுக்கணும். 8 வருஷம் காத்து நிற்கிறாங்க. யாரு வந்தாலும் உள்ள வேட்டையாட காத்து நிற்கிறோம் ஃபுல்லா. அது யாரு ஆனாலும் உக்ரத்தோட இருக்குது தலைவா சிங்கம். ஏன்னா ஒருத்தன் பேய் ஃபார்ம்ல இருக்கிறான், ஸ்ட்ரைட் டிரைவ் அடிக்கிறான். ஒருத்தன் புவனேஷ்குமார் லெக் ஸ்பின்ல போல்ட் எடுக்கிறா போல, டீம் டேவிட் பாலை கீக்கிறா போல. என்ன தலைவா, அப்படியே பிரிச்சு மேய்க்கிறாங்க தலைவா. அப்படியாப்பட்ட ஒரு டீம் ஆகுது. ஐபிஎல்ல சொல்லிட்டாங்க 2026 கப்பு நம்ம ஆர்சிபி தான் எடுத்து வச்சிட்டாங்க, எழுதி வச்சிட்டாங்க. இல்ல ஏன் தெரியுமா, இருக்கிற பேய் ஃபார்ம்ல அவனே பார்த்துட்டான். என்னன்னா ஒருத்தன் உக்ரத்தோட ஆடுறானுங்க, அப்ப இந்த வருஷம் இவங்க தான்டா கப்பு அப்படின்னு சொல்லி சீல் அச்சு வச்சுட்டான். இது வரைக்கும் இந்த 2026 ஆர்சிபி தான் தலைவா. சப்போஸ் தோத்துட்டா என்ன பண்ணுவீங்க நீங்க? தலைவா தோல்வின்றதே கிடையாது தலைவா, நம்மளுக்கு எப்பயுமே தோல்வி. ஏன்னா நீங்க உள்ள வர்றது நாங்க தான் முடிவு பண்ணணும். எப்படி தெரியுமா, நேத்து முடிவு பண்ணீங்க தெரியுமா, நேத்து எப்பயுமே நாங்க ஜெயிக்கணும், நீங்க சந்தோஷமே பட மாட்டீங்க. நேத்து என்ன பண்ணீங்க, ஆர்சிபி நானே நினைச்சேன், என்னடா இவன் நம்ம ஜெயிக்கிறதுக்கு சந்தோஷப்படுறான்னு நினைச்சேன். அப்பதான் தெரியுது நம்ம ஒரு வழியை காமிச்சா இவன் அந்த வழியில பூந்து போலான்னு அப்படின்னு இவங்க எதிர்பார்த்தாங்க. சரி போனா போட்டோம், இவனும் நம்ம என்னைக்கே இல்லாம சந்தோஷப்படுறான்னு. அதனால நேற்று பஞ்சாப்காரன் அச்சு பின்ன ஓட விட்டோம். பூந்து போயிருக்கலாமா, போக முடியல. யார் SRH சுட்டு அடிச்சுட்டா போல நடுவுல பூந்து. உன் பங்காளி என்ன பண்ணா, 2 வாட்டி உன்னை காப்பாத்தினா. நீ உள்ள நுழைத்து உன்னை 2 வாட்டி உன்னை என்ன பண்ணா, இந்த வழி அந்த வழி ஏதோ வழியை காமிச்சான். ஆனா உன்னால நுழைஞ்சு போக முடியல. ஏன்னா ஒருத்தன் போராடி உனக்கு வழியை காட்டுவான், நீ தான் அந்த வழியில நடந்து போகணும் இல்ல ஓடி போகணும். ஆனா உன்னால முடியல. அப்ப சிஎஸ்கே ஃபார்ம் இல்லன்றீங்களா? ஃபார்ம் இல்ல, அவன் டிக்கெட் சேல்ஸ் பண்ணதான் பாக்குறாங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட். அவங்க ஜெயிக்க பார்க்க மாட்டாங்க. ஏன்னா டோனின்ற ஒரு லெஜெண்ட் பிளேயரு, இந்தியா வேர்ல்டு கப் எடுத்து கொடுத்த ஒரு பிளேயரு, அவரை வச்சு என்ன பண்ணோம்,
போன வாட்டி கப் எடுத்தாங்களா, ரிட்டைர்மெண்ட் அப்பயே கொடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு டோனியை வச்சு டிக்கெட் எவ்வளோ சேல்ஸ் ஆகும், எவ்வளோ சேப்பாக்கத்துல க்ரௌட் வரும் அப்படின்னு தான் பண்றாங்க. ஒரு டோனின்ற ஒரு லெஜெண்ட், அவர் அப்படியே முடிச்சிருக்கணும். ஏன்னா ரிட்டைர்மெண்ட் கொடுத்துருக்கலாம். அதை விட்டு டோனி வர கண்ணாமூச்சி ரே ரே கண்டுபிடி யாருன்னு 2 வாரத்துல வருவாரு. இன்னும் கண்ணாமூச்சில கண்டுபிடிச்சுன்னுறாங்க. அவரு வருவார் இன்னும் பார்த்தா வரல. கடைசி மேட்ச்ல பால் எடுத்து போட்டு ரசிகரை காமிச்சினேன். அதை ஆனா பூர்த்தி பண்ண முடியாது, ரசிகரால பூர்த்தி பண்ண முடியாது. அது ரொம்ப தப்பு. ஏன்னா அவர்லாம் 7 மேட்ச் தான் சேப்பாக்கத்தில் நடக்க போகுது. அந்த 7ல ஒரு 2 மேட்ச் பேட்டிங் ஆடி இருந்தா ரசிகருக்கு ஒரு சந்தோஷத்தோட போயிருப்பான். நான் என்னதான் ஒரு ஆர்சிபி ரசிகரா இருந்தாலும் இந்த கூட்டம்லாம் அந்த ஒரு மனுஷனுக்கோசம் தான் வருது. ஒரு 2 மேட்ச் இல்லைன்னா இந்த கடைசி மேட்ச் ஆச்சு அவர் பேட்டிங் வந்து ஆடி இருக்கலாம், இல்ல சும்மா கிரவுண்ட்ல ஒரு ஃபீல்டிங் ஆச்சு பண்ணிருக்கலாம். எதுவுமே பண்ணல. ரொம்ப மனசு வேதனையோட போறாங்க. நாங்க இதுக்கப்புறம் சொல்றதுக்கு எதுவும் இல்லை. இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா ஃபைனலுக்கு வா, ஆர்சிபி ஃபைனல்ல கப் வச்சு நிற்கும், போட்டோ எடுத்துன்னு வேணா போயிடும். அவ்வளவுதான். Today CSK played well, but they lost match because of some reasons. Okay. Because of first the reason was Rituraj slow innings. If he played somewhat fast, means score will be too high and SRH would be lose. Okay. And today was Dhoni's last match, so he should play. But he didn't play because of his injury. Okay. That is not any problem, but somewhat choked little and This year. Shivam Dubey's flop. Okay. This year, which team won the cup? I think this year the cup is for. I think this year the cup is for GT. GT. Gujarat Titans. But table RCB top will- of the. Table top GT and RCB. Okay. Final GT won the cup. Final GT and RCB. GT will win the cup. Okay. Dhoni appada jade bolo. CSK super well played, but last overs they made it up. SRH well played. Ishan Kishan superb batting actually. Okay. SRH is well done. This time I wanted to take SRH cup. சிஎஸ்கே இந்த மேட்சை வின் பண்ணணும்னு தான் ஆசையாக வந்தேன். நான் இங்கேருந்து வரல, நான் கத்தார்லேருந்து வந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்டாக ஓகே, இருந்தாலும் சந்தோஷம் தான். அட்லீஸ்ட் தலை தோனியை பார்த்ததுலேருந்து ஒரு சந்தோஷம் தான். தோனி இந்த வருஷம் ரிட்டையர் ஆவாரா இல்ல இன்னும் இருப்பாருன்னு நினைக்கிறேன்? இல்லை, கண்டிப்பாக அடுத்த வருஷம் ஆடுவார். அடுத்த ஆடுவாரு. Good, well played, but fielding not nice. Okay. What mistake doing in this match? Shubham Dubey not doing nice fielding. Okay. ஒழுங்கா மேனேஜ் பண்ணல, லைக் பிளான் பண்ணாம ஆடுற மாதிரி இருந்துச்சு. லைக் ஈஸி விக்கெட்ஸ் தான், கேட்ச் ஆஃப் நிறைய. லைக் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா. ஓகே. இது டோனி இந்த வருஷம் ரிட்டையர் ஆகுறாரா? அது இப்படிதான் சொல்றாங்க, பட் பாப்போம். நெக்ஸ்ட் இயர் கண்டினியூ பண்ணா நல்லா இருக்கும். ஓகே. சென்னையில வந்து நீங்க ஜெயிச்சிருக்கீங்க ஓன் கிரவுண்ட்ல, அது எப்படி இருக்கு உங்க ஃபீலிங்? கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு, ஆனாலும் சிஎஸ்கே தோத்ததும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இருக்கு. சென்னையில இருக்கேன்ல நான், அதனால ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல டூ மச் ஆஃப் டாட் பால்ஸ் ப்ரோ. ஆல்மோஸ்ட் லைக் 47 பால்ஸ் நினைக்கிறேன், 8 overs நினைக்கிறேன். அங்கேயே கேம் வந்து அது இல்லாம நம்ம 180 ரன்ஸ் அடிச்சிருக்கோம். அந்த டாட் பால்ஸ் மேபி பாதி கம்மி பண்ணியிருந்தா மேபி 200+ ஜெயிச்சிருக்கலாம். அண்ட் மோரோவர் அவங்க டாப் ஆர்டர் பத்தி தெரியும். ஸோ பேர் மினிமம் 210 வேணும். ஸோ 180 அடிக்கும் போதே ஆல்மோஸ்ட் லைக் கேம் ஆல்மோஸ்ட் டன் தான் எனக்கு தோணுச்சு. பட் பிட்ச் கொஞ்சம் ஸ்லோவா இருந்தது. பட் அந்த இது சிங்கிள்ஸ் எல்லாமே கோ ஃபீல்டிங் தான், வேற எதுவும் இல்லை. சிஎஸ்கே வந்து டிஎம்கே மாதிரி தோத்துட்டாங்க ப்ரோ. சூப்பரான தரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிட்டோம். ஆனா டிஎம்கே மாதிரி தோத்துட்டாங்க. அவங்க டிவிகே மாதிரி ஜெயிக்கல. இல்ல இன்டென்ஷன் இல்ல ப்ரோ. டூர் டை மேட்ச் தெரியாதா? 5 வாட்டி சாம்பியன் எப்படி ஆடணும்ட்டு. ஆர்சிபி பாக்குறீங்கல்ல, ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து எப்படி அடிக்கிறாங்கன்ட்டு. என்ன வைபவ் சூரியவன்ஸ் 15 வயசு பையன், 15 பாலுக்கு 50 ரன் அடிக்கிறான். என்ன ருத்ராஜ் கைக்வாட் என்ன பண்றாரு? 20 பால் வாங்கிட்டு டுக் டுக் டுக்னு அடிக்கிறாரு. ஏன்னா எதிர யாரு? SRH. எல்லாம் டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன் இந்த மாதிரி ஆள் எல்லாம் இருக்கும் போது 200ஆவது ஸ்கோர் போர்ட்ல வைக்கணும் இல்ல. 200 ரன் அடிக்காம 150 ரன் டுக் டுக் அடிக்கிறார் ருத்ராஜ். முதல்ல ருத்ராஜ் மாத்துங்க, இல்லன்னா எல்லா சாலா கப் நம்மடேதான். இன்னும் கொஞ்சம் பெட்டரா விளையாடலாம். லாஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ்ல அட்லீஸ்ட் கொஞ்சம் நல்லா விளையாடி இருந்தா வின் பண்ணிருக்கலாம். ஓகே. தோத்ததுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? கேஷுவல் ஆட்டிடியூட், இன்னும் கொஞ்சம் சீரியஸா விளையாடி இருக்கலாம். தூக்கி போடுற பாயிண்ட் புரிஞ்சிருந்தது. பட் ஆனா அவங்களோட ஓவர் கான்ஃபிடன்ஸ் எனக்கு ஒரு பக்கம் தோணுச்சு. ஏன்னா
மிடில் ஆர்டரும் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் இல்லை. ஸோ ஸ்டார்ட்லேயே அவங்க கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துருக்கலாமோன்னு தோணுச்சு எனக்கு. ஹோம் கிரவுண்ட்ல தோத்தது எப்படி இருக்கு உங்களுக்கு? கஷ்டமா தான் இருக்கு. பட் ஆனா எஸ்ஆர்ஹெச் டீம் வந்து பயங்கர ஃபார்ம்ல இருக்கானுங்க. ஸோ எதுவே சொல்றதுக்குல. பட் ஆனா நான் ஹோப்ஸ் வச்சிருந்தேன். ஃபீல்டிங் சூப்பரா பண்ணாங்க. பட் அங்கங்க 2-3 கேட்ச் மிஸ் பண்ணாங்க. பட் ஃபீல்டிங் நல்லா இருந்தது. ஆனாலும் ஃபார்ம் அவ்வளோ ஒன்றும் நல்லா இருந்த மாதிரி. ஓகே. Super match. Dhoni retirement. Next year, CSK win. இஸ் எஸ்ஆர்எஸ் ஃபேன். இந்த மேட்ச் நம்ம ஊர்ல லாஸ்ட் மேட்ச் நடக்குது. தலை வருவாரு, தலை ஆடுறவரோ இல்லையோ, தலை முகத்தை அப்படியே பாக்குறோம். தலையை பார்த்தாலே நம்மளுக்கு அப்படியே ஒரு புத்துணர்ச்சி வரும். நம்ம தலை பின்னாடி நம்ம எல்லா மக்களும் இருப்போம். தலை ஸ்டேடியம்ல வந்து ஒரு என்ட்ரி கொடுத்தாருன்னா ஸ்டேடியமே அவங்க அளவு கீஞ்சிடும். அப்படியே ஸ்டேடியமே வேற லெவலு. இது வந்து நம்ம தோத்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம இன்னைக்கு வின் பண்ண மாதிரி தான் நம்ம ஃபீலிங்ஸ். ஏன்னா தலையை பார்த்துருக்குறோம். அப்படியே தலையை பார்த்தாலே போதும், நம்ம தோத்த மாதிரி ஃபீலிங்ஸே கிடையாது. மேட்ச் நல்லா இருந்தது. ஏதோ கம்மி ரன்ல தோத்துட்டோம். பட் தோத்த மாதிரி ஃபீலிங்ஸ் கிடையாது. எப்படி விளையாண்டாங்க? Sorry? சிஎஸ்கே எப்படி விளையாண்டாங்க இந்த மேட்ச்? Yeah, they fought really well. Okay. Until almost 19th over, they fought really well. இந்த மேட்ச் தோத்ததுக்கு என்ன காரணம்? Bowling impact maybe. Yeah, we lost Jimmy over 10. And in the power play, they just really showed the impact. But they couldn't able to pull back after that. So that could be the reason. Okay. This year, which team won the cup? Maybe Gujarat. Yep. RCB chance? No, not. சிஎஸ்கே நல்லா விளையாண்டாங்க. ஃபீல்டிங் சரியில்லை, பவுலிங்கும் கொஞ்சம் சரியில்லை ப்ரோ. அவங்க நல்லா பண்ணிட்டாங்க. எஸ்ஆர்ஹெச்ல கிளாஸ் அவுட் பண்ணியிருந்தா மைட் பி ஒரு சான்ஸ் வந்துருக்கலாம். என்ன பிராஜி? ப்ரோ செஞ்சிட்டாங்க ப்ரோ நம்மள செஞ்சிட்டாங்க ப்ரோ. ஐயோ நம்மள செஞ்சிட்டாங்க ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ, நம்ம முடிஞ்சிச்சு ப்ரோ கதை. ப்ரோ எதனால ப்ரோ தோத்தாங்க? ப்ரோ 2 கேட்ச் விட்டாரு ப்ரோ. தூபே பேட்டிங் வந்தாரு, ஒரு 6 அடிச்சாரு ப்ரோ, ஒரு 4 அடிச்சாரு. தெரியல வேஸ்ட் ப்ரோ. சீரியஸா ஒண்ணுமே இல்ல நம்ம டீம்ல. அடுத்த வருஷம் நல்லா கம்பேக் கொடுக்கணும். அவ்வளவுதான் ப்ரோ என் கருத்து. சிஎஸ்கேக்கு வந்து இதான் ஒரு லாஸ்ட் நாள் இந்த வருஷத்துல. அதனால மச்சான் டோல் ஓடு மச்சான். அவெல்லாம் பாருங்க காலேஜ்ல இருந்தே கத்துவான். நாமெல்லாம் என்ன ஓஜி ஃபேன், அவெல்லாம் ஃப்ரெண்டு தான், ஒன்னதான் படிச்சோம். புரியுதா இல்லையா? என்ன 2 உருப்பல்ல சரியா பச்சை மச்சான் பேக் பண்ணி உட்காந்து தேய்ச்சோம். என்ன பண்றது? புரியுதா இல்லையா? பிரதர் வந்து கேம்பஸ்ல எப்படி செலக்ட் ஆனா மச்சான்? கேம்பஸ்ல எப்படி செலக்ட் ஆனா? ஆமா மச்சான், ரோஹித் சர்மா 264 நாக் பத்தி பேசி தான் கேம்பஸ்ல செலக்ட் ஆனா. புரியுதா இல்லையா? வாய் தான் நமக்கு. புரியுதா இல்லையா? நான் வந்து பிளாட்டா கால்ல வந்தேன், ஐயா வேலை கொடுத்துருங்கன்னு கொடுத்துட்டாங்க. இவன் என்ன பேசி வாங்கினதுல. ஆனா 2 பேரும் ப்ராஜெக்ட் கிளியர் பண்ண பத்தியா? இதெல்லாம் வரலாறு பேச இருக்கட்டும். மேட்ச் பத்தி உண்மையா சொல்ற ஓஜி ஃபேனுங்க. நாமெல்லாம் சும்மா இல்ல ரியாலிட்டிக்கு வர்றேன். சும்மா கத்திட்டு போயிடலாம். வெறுப்புல வந்து வார்த்தை விடுவோம். இவெல்லாம் வந்து அப்பத்திருந்தே வெறி. என்ன ஒண்ணும் சூர்யா மச்சான் கழுவி விட்டு தெரியல. நீ அன்னைக்கு 5ஆவது கழுவியே காலேஜ் தெரியல. இல்ல பேசு. இல்ல 5ஆவது ஓடலங்க வந்து அழுகுறான். எக்ஸ்பெக்டேஷன்லாம் வேற மச்சான். கழுப்பை விட்டு பாத்தியா சூர்யாக்கே காலம் வரப்போ ஒரு காலம் வரும். மேட்ச் பேசலாம். மேட்ச்க்குள்ள போலாம். இந்த மேட்ச் தோத்ததுக்கு என்னென்ன காரணம்? தோத்ததுக்கு என்ன காரணம்? ருத்ராஜ் தான் காரணம். ஏன்னா பவர் பிளேயர் யூஸ் பண்ணல. என்ன பேட்டிங் ஆடிட்டு இருக்க? உனக்கு மனசாட்சி இருந்தா நீ இப்படி ஆடுவியா? இல்ல என்ன கேக்குற? உன்ன நீயே எத்தனை நாள் வச்சுக்க போறலாம்? 3 மேட்ச் வச்சா நான் சேவியர் ஏன் நினைக்கிறேன்? நீ சேவியர்லாம் கிடையாது. நீ எப்ப சேவியர்? 3 விக்கெட் போனா வந்து 4th டவுன் ஆடு. ஏங்க ரிஷப் பண்ட் ஓப்பனிங் வரலதால டக்குன்னு மாத்துறாரு. வந்து இங்கிலீஷ்ல என்ன அடி அடிக்கிறான். ஓகேங்களா? நீங்க உருவில் பட்டேல் ஓப்பனிங் இருக்குங்க. அப்ப பவர் பிளேயர் ஈஸியா கிளியர் பண்ணி விட்டுருவான். நீ டாட் பால் ஆடி பிரஷர் குடிக்கிற. திரும்ப சேம் மிஸ்டேக். ஆடியன்ஸ் பாவங்க, ஃபேன்ஸ் பாவம். ஆடியன்ஸ் இல்ல. ஓகே 21 பால் 14 ரன் ப்ரோ. என்ன ப்ரோ பண்றது? என்ன பண்றது? பூமி தாங்குமா ப்ரோ? நம்ம பவர் பிளேல நல்லா அடிச்சிருந்தால கண்டிப்பா ஜெயிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஜெயிச்சிருவோம். பிட்ச் ட்ரிக்கி குத்ராஜ் அந்த எக்ஸலென்ட்டா பேட் அதாவது டாஸ் வின் பேட்டிங் ஏத்தப்ப சொன்னாரு. பிட்ச் ட்ரிக்கியா இருக்கு ப்ரோ. பேட்டிங் வின் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் பேட் கமிங்ஸ் எப்படின்றாரு. பேட்டிங் 2 முறை கேக்குறாரு பேட் கமிங்ஸ். அதுலயே தெரியலையா என்னடா ஃபீல்டிங் என்னடா யோசிக்கிறீங்க? இல்ல கண்டிப்பா ஜெயிச்சிரலாம். லாஸ்ட் டைம் தூபே கேட்ச் விடுது. அதாவது தூபே என்ன நினைக்கிறேன்? எல்லாமே எங்கிட்ட வரணும். ஒரு ஃபீல்டிங்னா பால் எங்கிட்ட வரணும், கேட்ச் எங்கிட்ட வரணும். தூபே பண்றதுல தூபே ஃபேன்ஸ் இருக்கலாம், ருத்ராஜ் ஃபேன்ஸ் இருக்கலாம். நீ ஸ்டேடியம் வந்து பாரு இரிட்டேட் ஆகுதுங்க. என்னங்க மேட்ச் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டா பண்ணணுங்க. ரொம்ப கஷ்டம் தூபே எல்லாம். மத்தபடி இவ்வளோ இன்ஜுரிலயும் இந்த டீம் சஸ்டைன் ஆகுதுன்னா
பரவாயில்ல, அது ஒரு விஷயம் பாராட்டலாம். ஆனா நல்லா வச்சுக்கீங்க. புவர் பவுலிங்னாங்க, அதாவது ஆக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தா பவுலிங்லாம் பக்காவா தான் இருக்கு. என்ன இன்ஜூரி ஆனாலும் பேட்டிங் தான். எஸ்ஆர்எச் மாதிரி டீம் கிட்ட ஒரு 19 ஓவர் விட்டு தான் தோக்குறோம். பாத்துக்கங்க ப்ரோ. இந்த வருஷம் ஏன் ப்ரோ டோனி வரல? கடைசி வரை ஹோம் கிரவுண்டுக்கு வரலையே ப்ரோ? போட சொல்ல இன்ஜுரிங்க அவருக்கு முடியல. அவ்வளவுதான். 10 வருஷம் ஆடுவார் போல. தோனி நாங்க தோனி இல்லாம நாங்க அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டோம். நீங்க தான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க போல. நெக்ஸ்ட் இயர் பாப்போம். மீண்டும் வருவோம், எழுந்து வருவோம், வெற்றி பெறுவோம். This bar are yes CSK. We lost, but still they can try. Okay. Miss the Dhoni this year? Yeah, I missed him a lot. But in that smart TV they showed him, so I was very happy with that only. எனக்கு தெரிஞ்சு காரணம் பேட்டிங்கும் சரியில்லை, பவுலிங்கும் சரியில்லை. அதனால எதிர்பார்த்தோம் அட்லீஸ்ட். ஓகே, அது கொஞ்சம் ஒரு மனசு கஷ்டமா தான் இருக்கு. பாக்கலாம். எனக்கு இப்படியே நம்பிக்கை இருக்குன்னா பிவிகேஸும் ஆர்ஆர் நெக்ஸ்டா தோத்துருவாங்க நம்பிக்கை இருக்கு. அப்படின்னு உள்ள போறாங்களா பார்க்கலாம் ஃபைனல் பிளே ஆஃப். CSK மேட்ச் நான் இது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வரேன். டோனி உங்கள் பார்க்க அழகா இருக்காரு, பார்க்க ரொம்ப பிடிச்சது. இந்த டைம் லாஸ் ஆயிடுச்சு, அடுத்த டைம் வின்னாத நான் பார்ப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மேட்ச். ஃபன்னா இருந்துச்சு, எல்லாரோடையும் விளையாடுறது ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. எல்லார் கூடயும் ஃபன் பண்ணி ஜாலியா இருந்தது. ஷேப்போக் ஸ்டேடியம் சென்னையில் இருக்கனால மேபி வி குட் எக்ஸ்பெக்ட் அ வின் அப்படின்னு நினச்சிட்டு தான் உள்ளே போயிருப்போம் மோஸ்ட் ஆஃப் த ஃபேன்ஸ். ஆனால் ரொம்ப இவ்வளோ க்ளோஸாக போயும் கடைசியில் வி லாஸ்ட் அப்படின்னு நினைக்கிறது இட்ஸ் பிரிட்டி டிஸ்பாயிண்டிங் ஃபார் ஆல் த ஃபேன்ஸ். ஏன்னா போன மேட்சும் வி வர் குவைட் க்ளோஸ், ஆனால் கடைசியில் வி லெஃப்ட் இட். அந்த மாதிரி இப்படியும் திரும்பி ரிப்பீட் ஆயிருக்கு. சரி, நம்ம கிட்ட பேட்டிங்ல தப்பு இருக்கா, ஃபீல்டிங்ல தப்பு இருக்கா? எனக்கு ஆக்சுவலி நான் ரொம்ப டைஹார்ட் கிரிக்கெட் ஃபேன்லாம் கிடையாது. ஐ ஜஸ்ட் see it from time to time because I love CSK. ஆனால் from what I saw today, I think our batting needs more work because fieldingல and bowlingல I think நம்ம எக்ஸ்பெக்டேஷனோட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம். அந்த 200 கூட ஹிட் பண்ணாம வந்து we were trying to save the team by like you know catching wickets and everything. ஆனால் batting, if we were more strong and we should have at least tried to hit 1 half century. That's what I'd say. அதனால batting is something we need to work on. டோனி ஆடி இருந்தா எப்படி இருந்திருக்கும் இந்த மேட்ச்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட்டே வேற லெவல்ல இருந்திருக்கும். ஏன்னா தோனி ஆனா அது மட்டும் இல்லாம I think he would have given the team like better motivation, and the motivationly I think the teammates would have tried to perform better and expectation results இன்னும் நல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். பேட்டிங்லே இதாயிடுச்சு ரொம்ப. ருத்ராஜ் கொஞ்சம் நல்லா ஆடி அக்ரெசிவா ஆடி இருக்கலாம். அட்லீஸ்ட் 100 மெயின்டைன் பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரா 20-30 ரன்ஸ் நல்லா இருக்கும். மற்றபடி அவங்க டீம்னா பேட் டேஸ் இருக்கும், குட் டேஸ் இருக்கும். சப்போர்ட் பண்ணிட்டு போக வேண்டியதான்.